Hello dear students. Praveen Uttarathila, Sabayindi Praveen Uttarathila, first paper, question number 7, அதுக்கான டிப்பனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரசுராம் பார்த்தோம், குந்தி பார்த்தோம், இப்போ யுத்திஷ்டிர் பார்க்க போகிறோம். 10 மார்க். இது சரவணா கைடு ஸ்டூடெண்ட்ஸ். இது சரவணா கைடு பேஜ் நம்பர் 140. युधिष्ठिर महाभारत कई महारथियों की कहानी है. மகாபாரதமே கை நிறைய மெனி மகாபுருஷர்களின் கதை, மகாவீரர்களின் கதை. உண்மை யுத்திஷ்டர் பி ஏக்குக, அந்த வீரர்களுள், அந்த மகாரதிகளுள் நம்ம யுத்திஷ்டரும் ஒருவர். யுத்திஷ்டர் கபி தர்ம பதுசே பிரஷ்ட நஹி ஹுவா. யுத்திஷ்டர் அப்படின்றவர் அவர் என்னன்னா தர்மத்தின் வழியை விட்டு ஒரு நாளும் விலகியதில்லை. அவர் தர்மப்படி தான் நடப்பார். ஒரு சின்ன பொய் சொல்கிறதோ எதுவுமே, ஒரு சின்ன இது கூட, ஒரு விஷயம் கூட அவர் தர்மத்தின்படி தான் நடப்பார். தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகியதில்லை. இஸ்லியே வகு தர்மராஜ் கே நாம் சே பிரசித்தக. அதனால் அவரை தர்மராஜ் அப்படின்ற பெயரில் புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்மிரதி கர்ணகி கஹானிக. இந்த ரஷ்மிரதி கர்ணனுடைய கதை. இது எல்லாமே கர்ணனுடைய கதை. இஸ் கஹானிமே, இந்த கதையில் குந்தி கா ஸ்தான்க, குந்திக்கு இடம் இருக்கிறது. அர்ஜுன் கா ஸ்தான்க, அர்ஜுனும் இடம் பெற்றிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண அவர் பரசுராம் கா ஸ்தான்க, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர் பரசுராமனும் இடம் பெற்றிருக்கிறார்கள். மகர் யுத்திஷ்டர் கா ஸ்தான் நகிக, யுத்திஷ்டர் இடம்பெறவில்லை, அதிகமாக இதில் இடம்பெறவில்லை. உஸ்கா நாம் 4-5 பார், அவருடைய பெயர் 4-5 முறை. அந்நிய பாத்திரம் துவாரா, மற்ற பாத்திரங்கள் கர்ணன், துரியோதனன், இந்த மாதிரி மற்றவங்களால் மற்ற பாத்திரங்களால் பேசப்படுது. துவாரா லியா கயா ஜாத்தாக, மற்ற கேரக்டர்ஸ் அவரை பற்றி குறிப்பிடுவார்கள், பேசுவார்கள். அந்தமே ஜப் அர்ஜுன் கர்ணகோ மார் டால்தாக, முடிவில் அர்ஜுன் கர்ணனை கொன்றுவிட்டான். தபு யுதிஷ்டிர், அந்தமே அர்ஜுனன் கர்ணனை கொன்றுவிட்டான். தபு யுதிஷ்டிர் 4-5 வாக்கிய ககத்தாக, அப்போ தான் 4-5 வார்த்தைகள் நம்ம யுதிஷ்டர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணசே மில்கர் ககத்தேக. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை போய் சந்தித்து, மில்கர்னா அவரை போய் மீட் பண்ணி சந்தித்து, ககத்தேக சொல்கிறார். கி தும் குந்தி கோ ஜேஷ்ட புத்திரஹோ, நீ குந்தியுடைய முதல் மகன், தலைப்பிள்ளை நீ தான் அவங்களுக்கு மூத்த மகன். தும் பாண்டவோம் கே பக்ஷமே ஆ ஜாவோகே, நீ பாண்டவர்கள் பக்கம் வந்துட்டேனா, பாண்டவர்களுடைய சகோதரர்கள், நீ மூத்தவன், மற்ற 5 உன்னுடைய சகோதரர்கள், அதனால் அவங்க பக்கம் நீ வந்துட்டேனா, தோ மகாபாரத் யுத்த ருக்கு ஜாயேக, இந்த பாரத யுத்தமே நின்று போய்விடும், இந்த யுத்தமே தேவைப்படாது. தும்கோ சம்ராட் பனாயா ஜாயேகா, நீ மூத்த பிள்ளைன்றதால உனக்கு தான் ராஜ்யம், நீ தான் பேரரசனாக மாறுவாய். இஸ் சந்தர்ப்பமே கர்ண யுதிஷ்டர்கே பாரேமே ஜோ போல்தாக, இந்த சந்தர்ப்பத்தில் கர்ணன் யுதிஷ்டரை பற்றி பேசுகிறார். உசுசே யுதிஷ்டர்கே சரித்திரம், அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா யுதிஷ்டருடைய குணம், சிறந்த குணமும் பர் 4 பாந்த் லகு ஜாத்தேகன் தெளிவாக புரிகிறது. யுதிஷ்டரை மேலும், யுதிஷ்டரின் கேரக்டரை, சரித்திரத்தை மேலும் மெருகூட்டுகிறது கர்ணன் சொல்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்தில் யுதிஷ்டரை பற்றி கர்ணன் பேசுகிறார். கர்ண ஸ்ரீ கிருஷ்ணசே ககத்தாக, கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் சொல்கிறார். कि हे कृष्ण, ओ कृष्णा, मैं दुर्योधन को त्याग नहीं सकता, நான் துரியோதனை கைவிட முடியாது, துரியோதனை நான் கைவிட்டு பாண்டவர் பக்கம் வரவே முடியாது. ஆப் மேரி ஏக் மதத் கீஜியே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. மதத் உதவி, ஏக் மதத் ஒரு உதவி, கீஜியே ப்ளீஸ், தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. மை குந்தி கா ஜேஷ்ட புத்திரகும், நான் குந்தியுடைய மூத்த மகன். யஹ் சச்சாயி, இந்த உண்மை, ஆப்னே முஜிசே கஹி, நீங்கள் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்க. மகர் யஹ் சச்சாயி,
ஆனால் மகர்னா பட், ஆனால் இந்த உண்மையை ஆப் யுதிஷ்டர் சே மத் கீஜியே, இந்த உண்மையை நீங்கள் யுதிஷ்டர்கிட்ட சொல்லாதீங்க. மத் டோன்ட் அப்படின்னு அர்த்தம், சொல்லாதீங்க. யதி யுதிஷ்டர்கோ யஹ் பாத் மாலும் ஹோகி, இந்த விஷயம் யுதிஷ்டருக்கு தெரிஞ்சதுன்னா தோ வஹ் சிம்ஹாசன்கோ டுக்ராயேகா, அவர் சிம்மாசனத்தை விட்டு விடுவார். சிம்மாசன்கோ டுக்ராயேகா விட்டு விடுவார். வகு சாம்ராஜ்ய கிரகன் நகி கரேகா, சாம்ராஜ்யத்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டார், அதை எங்கிட்ட ஒப்படைச்சிடுவார், நான் தான் மூத்த பையன்றதால. வகு முஜே தேகா, அவர் எனக்கு கொடுத்துருவாரு. மை உசே, நான் அதை துரியோதனுக்கோ தேதுங்கா, நான் அதை துரியோதனிடம் கொடுத்து விடுவேன். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். நான் அவர் எங்கிட்ட கொடுத்துட்டாலும் நான் அதை வச்சுக்க முடியாது, நான் துரியோதன்கிட்ட தான் அதை கொடுத்துருவேன். மை உசே, நான் அந்த ராஜ்யத்தை துரியோதனுக்கோ தேதுங்கா, கொடுத்துருவேன். கர்ணகி இஸ் பாத் சே பத்தா சல்தாக கி, கர்ணனுடைய இந்த வார்த்தையிலேருந்து பத்தா சல்தாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, யுதிஷ்டர் சச்சுமுச் தர்மராஜ் ஹே, எவ்வளோ உண்மையான தர்மராஜனாக இருக்கிறார். ஏன்னா மூத்த பிள்ளைன்னா அவர் தான் மூத்த பிள்ளைன்னு இருந்தது இவ்வளோ நாளும். இப்போ கர்ணன் ஒருத்தன் வந்த பிறகு அவன் ரூல் படி அவர் தானே மூத்த பிள்ளை, அவர் தான் ஆளணுன்றதை கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். அவர் ராஜ்யத்தில் உட்காரவே மாட்டார். ஏன்னா தர்மத்தின்படி நடக்கிறவர், தர்மத்தை மீறவே மாட்டார் நம்ம யுதிஷ்டர். அதனால் உசே கிசி பி வஸ்து சே மோகு நகிக, அவருக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் மோகமோ ஆசையோ கிடையாது. அவர் எது நியாயமோ எது தர்மமோ அதுபடி தான் நடப்பார் அப்படின்னு சொல்கிறது யுதிஷ்டருடைய பெருமையை கர்ணன் சொல்கிறது இங்கே நமக்கு புரியுது. அர்ஜுன் கர்ணகோ மார் டால்தாக, போரில் அர்ஜுனன் கர்ணனை கொன்று விடுகிறான். சந்தர்ப்பமே, இந்த சந்தர்ப்பத்தில் யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ணசே ககத்தாக, யுதிஷ்டர் கிருஷ்ண பகவானிடம் சொல்கிறார். கி ஹே கேஷவ், ஏ கிருஷ்ணா, முஜே விஸ்வாஸ் நகித்தா, எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்ப மாட்டேன், எனக்கு நம்பவே முடியல என்னால். கி அர்ஜுன் கர்ணகோ மாரேகா, அர்ஜுன் கர்ணனை கொண்டுட்டானா, அர்ஜுன் கர்ணனை கொண்டு விட்டானா, என்னால் நம்பவே முடியல. சௌபாகிய சேஹி ஹமாரி ஜீத் ஹுயி, நேர்மையான இது எங்களுக்கு கிடைச்ச நேர்மையான வெற்றி தானா, நேர்மையான முறையில் நீங்கள் கர்ணனை கொண்டீங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னால் நம்ப முடியல அப்படின்றாரு. யுதிஷ்டருக்கோ கர்ணகி மகான்தா மாலும் தி, ஏன்னா கர்ணனுடைய பேராற்றலும் கடின உழைப்பும் அவனுடைய வீரமும் யுதிஷ்டருக்கு தெரியும். அதனால் அவனை எப்படி உங்களால் நேர்மையான முறையில் கொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. அல்ப் சித்திரன் சே, இந்த ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸில் கூட சித்திரன், சின்ன சரித்திர சித்திரன் தானே இது, சின்ன நோட்ஸ் டிப்பணி, இதில் கூட ஹமே மாலும் ஹோத்தாக கி வகு சச்சுமுச் தர்மராஜ் ஹை, இந்த சித்திரனில் கூட நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, யுதிஷ்டர் எப்பயுமே ஒரு தர்மராஜா தான் இருந்திருக்காரு. அவர் குணம் உலகமே அவர் தர்மத்தின்படி நடப்பவர் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது. அவர் எப்பயுமே சச்சுமுச் ஒரு உண்மையில் ஒரு தர்மராஜ் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதான் யுதிஷ்டர். இதெல்லாம் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் 2 தான் இருக்குது டிப்பண்ணியில், அதை அடுத்த இதில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.